தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் இப்போது ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். 400-500 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மகான் தவத்திலே இருக்கிறார். அங்கே என்ன ஆகுதுன்னா, ஒரு பெரிய மலையிலேருந்து பாறை உருண்டு வந்திருக்கு. உருண்டு வந்தபோது அவர் அவ்வாறு இறைவனை நினைத்து கொண்டு அந்த கையை வைத்திருக்கிறார். அந்த பாறை அப்படியே நின்றுடுச்சு. நான் பாட்டுக்கு உள்ள போய் என்னன்னு நிஜமா நடந்தது என்ன அப்படின்னு ஒரு உள்ளுணர்வு கிளம்பிட்டேன். உள்ளே சொல்றதும் வாங்கய்யா அப்படின்னாங்க. நிஜமாவே பார்த்தா அங்கே ஒரு கை, அந்த பாறையில் ஒரு கைக்கான ஒரு வச்சதுக்கான சுவடுகள் இருக்குங்க. அந்த கைரேகையோட கை இருக்கும் இல்லையா. சில இடங்களுக்கு நாம் செல்லும் பொழுது ஒரு அசாத்தியமான ஒரு அமைதி கிடைக்கும். அந்த அமைதியை சத்தியமாக அந்த இடத்திலே நாங்கள் உணர்ந்தோம். வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொருட்கருணையினாலே ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் கிட்டட்டும். நாங்கள் சேலத்துக்கு செல்கிறோம். ஒரு வருடம் முன்னால் கற்பனை பண்ணிக்கோங்களேன். சேலத்துக்கு செல்கிறோம். சேலம் சென்றதுமே எப்போதுமே எங்கள் பயணங்கள் என்பது, நான் ஒரு ஆலயத்தை பற்றி பேசுகிறோன்னா அப்படியே பேசிட மாட்டோம். நிஜத்திலேயே போய் அந்த கோயிலுக்கு ஒரு 4 நாள் 5 நாள் தங்கி பார்த்து, உண்மையாலுமே அங்கே நமக்கு ஒரு உணர்வு ஏற்படும் இல்லையா. உள்ளுணர்வு ஏற்பட்டால் தான் அதை பற்றி பேசுவோம், நானும் என் மனைவியும். அதே போல் சித்தர்கள் என்றாலும் அந்த சித்தர்களுடன் அங்கே ஒரு மாதம் தங்கி சிரித்து பேசி பழகி, ஏன்னா நம்ம பொதுமக்கள்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது நமக்கும் ஒரு பொறுப்புன்னு ஒன்று இருக்குது. ஏன்னா நம்மளை நம்பி எத்தனை பேர் அதை செல்வாங்கன்றதுனால. அப்போ அது போல் சேலத்துக்கு போகிறோம். சேலத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆலயங்கள் எல்லாம் சுற்றி குறிப்பெடுத்துட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். ஒரு நாள் போகும் பொழுது சேலத்துலேருந்து அந்த சென்னை வழியில் போகும்போது என் மனைவி சொல்கிறாங்க, ஏங்க இந்த மலை மேலே ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்காரே, நம்ம போயிட்டு வரலாமே அப்படின்னு. சரி நம்ம போயிட்டு வரலாம். சேலத்தில் அதுலேயே ஒரு டவுன்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி அந்த பகுதிக்கு பேர் சன்னியாசி குண்டு அப்படின்னு போட்டிருக்கு. என்ன சன்னியாசி குண்டு, பேர் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு உள்ளார போகிறோம். உள்ளார சென்றால் அங்கே ஒரு தர்கா. இங்கே என்ன அப்படின்னா, ஒரு காட்டுப்பகுதி, ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதி. பின்னால் ஒரு பெரிய ஒரு சின்ன குன்று, பெரிய குன்று. அது சின்ன குன்றெல்லாம் இல்லை, நல்ல ஒரு குன்று காட்டுப்பகுதி. அந்த போர்டெல்லாம் மாட்டியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் மாட்டியிருக்காங்க. ஒரே ஒரு பெரியவர் வாழக்கூடிய ஒரு குடிசை. அந்த குடிசை வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர் சொல்கிறாரு, வாங்கய்யா வாங்கன்னு. அவருக்கே இருக்கும் ஒரு 85-90 வயசு இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சியாக கணவனும் மனைவியும் வரவேற்கிறாங்க. என்னங்க இந்த பகுதி என்ன அப்படின்னு கேட்டேன். ஐயா இது ஒரு தர்கா, இங்கே ஒரு அவுலியா தன்னுடைய தவநிலையிலே இருக்கிறார், நீங்கள் வாங்கலேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறார். சென்று பார்த்தால் சாதி சமய வேறுபாடு இல்லாமல் எல்லாருமே இங்கே செல்ல அனுமதி இருக்கிறது. பாதி கட்டடம் இருக்குங்க. இந்த ரூம் சைஸுக்கு ஒரு பாதி கட்டடம் இருக்குது. மீதியில் ஒரு பெரிய பாறை ஒன்று இருக்குது. என்னங்க எப்போவுமே முழுசாக ஒரு கட்டடம் இருக்கும், இந்த பாதி கட்டடம் இருக்குது, பாதியில் என்னங்க பெரிய ஒரு பாறை உருண்டு வந்தா மாதிரி. எப்படி அந்த பாறை நிற்கிது? முதல்ல இந்த கட்டடத்தில் பாதி பாறைனா அந்த பாறை தள்ளிடணும் இல்லைங்களா, எப்படி நிற்கிது அப்படின்னு வருது. உடனே சொன்னார்கள், ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்னால், 400-500 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மகான் தவத்திலே இருக்கிறார். அவர் இறைநேசர், அவர் இறைவனை நினைத்து கொண்டிருக்கிறார். அவர் அவ்வாறு இருக்கும் பொழுது அங்கே என்ன ஆகுதுன்னா, ஒரு பெரிய மலையிலேருந்து பாறை உருண்டு வந்திருக்கு. உருண்டு வந்தபோது அவர் அவ்வாறு இறைவனை நினைத்து கொண்டு அந்த கையை வைத்திருக்கிறார். அந்த பாறை அப்படியே நின்றுடுச்சு அப்படின்னு. ஒன்று சொன்னால் நம்ம நம்புகிற புத்தி இருக்கா? அது இருந்தால் தான் நம்ம இன்றைக்கும் உருப்பிருப்போமே, அதுதான் இல்லையே. உடனே நான் என்ன சொன்னேன், என் மனைவிட்ட, அங்கே ஒரு வயசான பாட்டி இருந்தாங்க. உடனே சொன்னேன், இந்த பாட்டிக்கிட்ட நீங்கள் பேசிட்டு இருங்க, நான் பாட்டுக்கு உள்ளே போய் என்னன்னு நிஜமா நடந்தது என்ன அப்படின்னு ஒரு உள்ளுணர்வு கிளம்பிட்டேன். உள்ளே சொல்கிறதும் வாங்கய்யா அப்படின்னாங்க. நிஜமாவே பார்த்தா அங்கே ஒரு கை, அந்த பாறையில் ஒரு கைக்கான ஒரு வச்சதுக்கான சுவடுகள் இருக்குங்க. அந்த கைரேகையோட கை இருக்கும் இல்லையா. அதிசயத்து விட்டேன், என்னடா இது, உண்மையாலுமே பாறை, அந்த பாறை இருக்கிற பொசிஷனை பார்த்தாலே தெரியுது அந்த கைரேகை. அதை தாண்டி அதை ஒரு 40-50 வருஷம் முன்னாடி ஒரு புகைப்படம் எடுத்து வைத்திருக்கிறார்கள் அந்த பாறை பாதி கட்டடத்தை. இப்போ இருக்கிற பாறையோட சைஸை பார்த்தா பல மடங்காக மாறி இருக்கிறது. இந்த பாறை சைஸ் இருக்கு இல்லைங்களா,
நாம் பார்க்கும்போது அது ஏதோ ஒரு வகையில் வளர்ந்ததைப் போல. எனக்கு ஆச்சரியம். ஏனென்றால் எனக்கு ஒன்று தெரியும், விஞ்ஞானத்தை தாண்டிய ஒரு மெய்ஞானம் உண்டு. ஒவ்வொரு கணமும் நம்மை தாண்டிய ஒரு இறை சக்தி தான் நம்மளை வழி நடத்திட்டு இருக்கு. நாம் எல்லாம் நமக்கு ஒன்றுமே கிடையாது, ஒரு தூசு கூட கிடையாது. அப்படியே ஆச்சரியத்தோடு பார்க்குறேன். இருந்தாலும் என்னோட சந்தேக புத்தி இன்னும் விடலை. நான் உடனே சொன்னேன் என் மனைவிட்ட, நீங்கள் உட்காந்து பேசிட்டு நான் மனைவி இருக்கிறதே மறந்துட்டேன். அங்கே போய் இந்த பாறை இந்த ஹைட்லேருந்து இந்த லேட்டிடியூட்லேருந்து இந்த லாங்கிடியூடில் விழுந்தா நம்ம விஞ்ஞான மனசு தானுங்க. உடனே தேடி அப்படியே நடந்து போகிறேன். எங்கேயுமே இறைவன் விஷயங்களில் சந்தேகப்படுவதோ இறைநேசர்கள் விஷயத்தில் சந்தேகப்படுவதோ பெரிய தப்பு. திரும்பி வரும்போது வெளியே மறந்துட்டேன். என் மனைவி பாட்டுக்கு எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அப்புறம் ஐயையோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேனே, இறைவா என்னை மன்னிச்சிடு அப்படின்னு மனசார மன்னிப்பு கேட்குறேன். கேட்ட உடனே பார்க்குறேன், ஒரு வயசான பெரியவர் சொல்கிறாரு, ஒரு பாட்டி வந்து சொல்லுது, இங்கே தாங்க உங்கள் மனைவி உக்காந்துட்டு இருக்காப்பா, நீ பயப்படாத, உன்னை வழியை சரியாக கூட்டிகிட்டு வரேன்னு. அப்போது வழி தவறி செல்ல கடந்த என்னை திருப்பியும் மீண்டும் வருகிறேன். அங்கே என் மனைவி சிரித்து பேசிட்டு சொல்கிறாங்க, நான் இங்கே தானே இருக்கேன், உங்களுக்கு தெரியலையா அப்படின்னாங்க. எனக்கு ஒரு அதிசயம், ஆச்சரியம். இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு இதில் எப்படின்னா நான் 2வது நாளும் போவேன், 3வது நாளும் போவேன். எனக்கே ஒரு திருப்தி வந்தால் மட்டும்தான் நான் அதை ஒரு ப்ரோக்ராமில் பேசுவேன். மீண்டும் 2வது நாள் செல்கிறேன், 3வது நாள் செல்கிறேன். நான் வந்து இந்த அளவுக்கு யூடியூப்லலாம் மக்கள்கிட்ட பிரபலம்னு கூட சொல்லலை, யாரோ ஒருத்தர் போல் சொல்கிறேன். ஆனால் எல்லாரையும் சமமாக நடத்துகிறார்கள். நம்ம ஒரு ஆலயத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரையும் சமமாக நடத்த வேண்டும், எல்லாருக்கும் மரியாதை தர வேண்டும், மதிக்க வேண்டும், நல்ல ஒரு அன்புடன் பழக வேண்டும். அந்த குணம் அங்கே இயல்பாகவே இருக்கிறது. வந்த உடனே எல்லாருக்கும் சமமாக பழகுகிறார்கள், எல்லாருக்கும் உரிய மரியாதையை தருகிறார்கள். எல்லாரும் ஒரு ஜாதி சமய வேறுபாடுகளின்றி அனைவருக்கும் ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதையை தந்து அனைவருக்கும் உணவளிக்கிறார்கள். வெள்ளிக்கிழமையிலெல்லாம் உணவெல்லாம் தராங்க. மீண்டும் வியாழக்கிழமையில் சென்றேன். அங்கே இருக்கக்கூடிய கூட்டு பிரார்த்தனை போல் இருக்கிறது, பிரார்த்தனை நடந்து கொண்டிருந்தது. அந்த கூட்டு பிரார்த்தனையிலும் பங்கேற்று கொண்டேன். சில இடங்களுக்கு நாம் செல்லும் பொழுது ஒரு அசாத்தியமான ஒரு அமைதி கிடைக்கும். அந்த அமைதியை சத்தியமாக அந்த இடத்திலே நாங்கள் உணர்ந்தோம். மீண்டும் மீண்டும் செல்ல துவங்கினோம். அங்கே எப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய அங்கே ஒரு பணி செய்யக்கூடியவர்களெல்லாம் ரொம்ப எளிமையானவர்கள், அனைவருக்கும் ஒரு உதவக்கூடிய நோக்கத்திலே. என்னென்னா, சில இடங்களுக்கு போவோம், அங்கே ஒரு பொருள் தேடல் இருக்கும். எனினும் அங்கே பணி செய்பவர்களிடம் அந்த அருளை தேடக்கூடிய நிலைதான் இருந்தது. எல்லார்கிட்டையும் பணிவாக பேசக்கூடியது, எல்லாரையும் மதிக்கக்கூடிய பண்பு, தாங்கள் ஈட்டக்கூடிய பொருளால் அனைவருக்கும் அன்னதானம் செய்ய வேண்டும் என்ற நல்ல குணம் சொல்லிக்கிட்டே போகலாம். அதை தவிர அங்கே சென்று வந்ததும் எனக்கும் வாழ்க்கையிலே பல முன்னேற்றங்கள் காண துவங்கின. எனக்கும் என் மனைவிக்கும் இன்றும் நான் சொல்லுவோம், சன்னியாசி குண்டுக்கு செல்லணும், அங்கே பீருல் ஹாதி பாப்பாவை காண வேண்டும். பீருல் ஹாதி சுத்தாரின்னு பேர், அவரோட பேர் பீருல். அவரை வந்து சென்று காண வேண்டும். அவரை வந்து டோங்கிரி பாபான்னு சொல்லுவாங்களாம் அந்த காலத்தில். அவருடைய திருத்தலத்திற்கு சென்று காண வேண்டும், அவரை அடிக்கடி தரிசனம் செய்யணும் அந்த இடத்துக்கு போயின்லாம் எங்களுக்கு ஒரு எண்ணம் உண்டு. எனினும் இப்பொழுது உங்களுடன் பேசிக்கொண்டிருக்கிறோம் அல்லவா, இதுவே ஒரு பெரிய ஒரு அவரை நினைக்கக்கூடிய ஒரு வகையில் தான். நான் வாழ்க்கையிலே சென்று பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படும் இடங்களில் ஒன்று என்றால் இந்த சன்னியாசி குண்டு, அந்த பாறை, கீழே இருக்கக்கூடிய அந்த தர்கா, இவையெல்லாம் நெஞ்சில் விட்டு நீங்காத ஒரு இடம் பிடித்தவை. சிலர் வந்து அங்கே பூட்டெல்லாம் மாட்டி வச்சுருப்பாங்க, ஒரு தங்கள் பிரச்சனைக்கு தீர்வு போல. எனினும் நாங்கள் சென்றது அங்கே போய் வெறும் ஒரு அமைதியாக உட்கார்ந்திருப்பது. உட்கார்ந்திருந்தாலே போதும், ஒரு பெரிய ஒரு மாற்றம் மனதிலே, ஒரு அமைதி. நம்ம வாழ்க்கையில் என்னங்க தேடுறோம்? ஒரு அமைதி. மற்றதெல்லாம் அப்புறம்தான். பொருளாதாரமெல்லாம் ஒரு நாளில் நினச்சா வந்துடும், கல்வி ஒரு நாளில் நினச்சால் வந்துவிடும். ஆனால் அமைதின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இப்போ பேசும் பொழுதே எனக்கு மனதிலே ஒரு அமைதி, இதை கேட்கும் பொழுதே உங்கள் வீட்டிலும் ஒரு அமைதி பரவும். ஒரு முறை சென்று பார்த்து வாருங்கள். எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ, சேலத்திலே சன்னியாசி குண்டுன்னு கூகுள் பண்ணால் வரும். அந்த திருத்தலத்திற்கு சென்று ஒரு 10 நிமிடம் அப்படியே அமைதியாக உட்கார்ந்துட்டு வாங்க. அது வேற ஒரு 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 அமைதியை தருவதை உணரலாம். எனக்கே வார்த்தை தடுமாறுது பார்த்தீங்களா? பேசுறதுலேயே ஒரு சிறப்பு மிக்க ஒரு சொற்பொழிவாளருக்கே ஒரு நிமிடம் வார்த்தையை தடுமாற வைக்கிறது என்று சொன்னால் அதுதான் அந்த இடத்தின் சிறப்பு. சென்று வாருங்கள், வாழ்க்கையிலே நலம் பிறக்கும்.